ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன விலாக் தான் பார்க்க போகிறோம், பேங்காக் விலாக். ஸோ இதுதான் நான் ஸ்டே பண்ணியிருக்க ரூம். அண்ட் இன்றைக்கி என்ன பிளான் என்னென்னா, நம்ம நல்லா வெளியில் போய் சுற்றி பார்த்துட்டு சில விஷயங்கள்லாம் ஷாப்பிங் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் பிடிஎஸில் ஏற போகிறோம். ஸோ எஸ், பேங்காக்லேயும் பிடிஎஸ் இருக்குது. பிடிஎஸ்னால் ஒன்றும் கிடையாது, இட்ஸ் அ ஸ்கை ட்ரெயின். ஸோ தே வில் கால் இட் அஸ் பேங்காக் ட்ரெயின் ஸ்டேஷன் சம்திங். ஸோ இப்போ நம்ம கார்டு வாங்கியாச்சு. இந்த ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷன் மாறணும். அங்கேருந்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவல். ஸோ எஸ், லெட்ஸ் கோ. மெட்ரோலாம் முடிஞ்சுட்டு நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா வாட் ஃபோ அப்படின்ற ஒரு பிளேஸ் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இறங்கினோன்னே நம்ம ஃபஸ்ட்டு மாட்டினது இந்த டுக் ஸ்கேமில் தான். வாட் ஃபோ வந்து ஆஃப்டர்நூன் க்ளோஸ் ஆயிரும், அது வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபெரி ரைட் போயிட்டு வாங்கன்னு சொல்லி எங்களை ஃபர்ஸ்ட்டு மூளை செலவை செஞ்சுட்டாங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் டுக்லேயே ஏறிட்டோம். போனால் அங்கே 2500 பாட் கேட்குறாங்க பெர் பர்சன். ஸோ இது பெரிய ஸ்கேம், இந்த அளவுக்குலாம் நம்மளால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். டுக்கில் பர் பர்சனுக்கு 10 பாத். ஸோ மொத்தமாக 30 பாட் கிட்டேருந்து தப்பிச்சு வெளியில் வந்துட்டோம். ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வாட் ஃபோக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இந்த ரொம்ப அழகான இந்த ஃப்ளவர் கார்ட் பார்த்தேன், ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. தென் நிறைய ஷாப் சைடில் இருந்துச்சு. இங்கே ஒரு சட்ட சிக்கல்னா, நான் வேறு ஹாஃப் ட்ரௌசர் போட்டு போயிட்டேன், ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு போயிட்டேன். அங்கே வந்து நீஸ் வந்து கவர் பண்ணிக்கணும்னு ரூல். ஸோ தென் தேர் இஸ் ஒரு பணியார கடை. எனக்கு ரொம்ப ஷாக் ஆனால், நம்ம ஊர் பணியாரம் இங்கே வரைக்கும் ஃபேமஸ் அப்படின்னு நான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தேன். அண்ட் இங்கே தான் நம்ம போக போகிறோம். இன்சைடு உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தென் இன்னொரு பிளேஸையும் கவர் பண்ணுறோம் இன்றைக்கி. ஸோ இது வந்து வாட் அரோன். இங்கேருந்து பார்க்கும்போது சாஃப்ராயா ரிவருக்கு அந்த பக்கம் வந்து வாட் அரோன் இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் மேக்ஸிமம் வந்து இந்த ட்ராகனோட ஃப்ளேக்கி ஸ்கின் இருக்கும் இல்லையா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஏதாவது மோனமெண்ட்ஸ் ஆர் இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்லாம் போயிட்டேன்னா அங்கே எப்படி ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரிலாம் இருந்திருப்பாங்கன்னு. ஆனால் என்னால் இங்கே கனெக்ட் பண்ண முடியல. பிகாஸ் எனக்கு தெரியாத ஒரு ரிலீஜியன், எனக்கு தெரியாத ஒரு கல்ச்சர், எனக்கு ரொம்ப தூரமான விஷயம்னால என்னால் அந்தளவுக்கு இமேஜினேஷன் பண்ண முடியல. ஸோ உள்ளே வந்து நிறைய பேனியன் ட்ரீ இருந்துச்சு, கோழி கொண்ட பூ இருந்துச்சு, பார்க்க ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக இருந்துச்சு. இங்கே என்ட்ரி டிக்கெட் வந்து 300 பாட் பர் பர்சன். ஸோ என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் நேராக உள்ளே போயிட்டோம்.
பார்த்தாலும் உங்களால் பார்க்க முடியும். இது வந்து எம்போனி ட்ரீ இந்த ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸ் போல். ஸோ இந்த ட்ரீயை தான் இந்த ஏரியா ஃபுல்லாக நாங்கள் பார்த்துட்ருந்தோம். எஸ்பெஷலி இந்த புத்தா டெம்பிள்குள்ளே வந்து இந்த ட்ரீ வந்து இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி பிளாக் கலர் பாக்ஸோட குட்டி குட்டி லீவ்ஸோடு இருந்துச்சு. இது ஏதோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, பட் ஐம் நாட் ஷுர். அண்ட் இந்த கப்பல் பார்த்திங்களா, வெளியில் அந்த ட்ரெஸ் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல, எக்ஸாக்ட்லி இந்த ஊரில் இருக்கிற பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் புத்தாவோட ஸ்டாச்சுவை போய் பார்க்க போகிறோம். ஸோ எஸ், இதோட கிளைமேட் ஆக்சுவலி இன்னைக்கு ரொம்ப க்ளவுடி, அப்பப்போ சன்ஷைன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எஸ், இதுதான் உள்ளே இருக்கிற புத்தாவோட ஸ்டாச்சு. இந்த ஸ்டாச்சு வந்து எஸ்பெஷலி அவர் வந்து சமணங்கால் போட்டு உட்காந்துருக்க மாதிரி வச்சுருக்காங்க. பின்னாடி பார்த்திங்களா, நம்ம ஊரில் வந்து ஸ்னேக்ஸ் இருக்கும், பட் இங்கே ட்ராகன்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாருமே இங்கே இருக்கிற அதர் புத்தாஸ், கிட்டத்தட்ட மோர் தென் 1000 புத்தா ஸ்டாச்சு இந்த ஏரியாவில் இருக்கிறதா சொன்னாங்க. அண்ட் அப்படியே கொஞ்சம் வெளியில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோன்னா ரீக்ளைனிங் புத்தா பார்க்க போகிறோம். அது வந்து கிட்டத்தட்ட அவர் படுத்திருக்க மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே கோல்டு கோட்டடான்னு தெரில, பட் ரொம்ப கோல்டு கலரில் இருந்துச்சு. அவர் இங்கேருந்து எண்டு வரைக்கும் இந்த ஹோல் திங் வந்து அவர் படுத்திருப்பார். ஸோ இது பார்க்க ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து மல்லிகைப்பூ வச்சுருந்தாங்க. இந்த என்டையர் பிளேஸ்லேயுமே அந்த மல்லிகைப்பூ வாசனை ரொம்ப கமகமன் வந்துச்சு. ஸோ நீங்கள் அடுத்த வீடியோ கிளிப்பிங்கில் பார்ப்பீங்க, அந்த மல்லிகைப்பூவோட ஃபேஸ் அண்ட் ரியல் ஜாஸ்மின் வச்சுருந்தாங்க. இப்போ அடுத்த டெஸ்டினேஷனுக்கு நம்ம ஃபெரி ரைட்டில் தான் போக போகிறோம். இது வந்து per person 23 பாட் ஆகுது. அண்ட் இதில் நம்ம போகிறப்பவே அந்த பக்கம் இருக்கிற வாட் அருணை நம்மளால் பார்க்க முடியும். தென் நிறைய பில்டிங்ஸ் அண்ட் நிறைய க்ரூஸ்லாம் இங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். நைட்டில் நீங்கள் மேக்ஸிமம் இதில் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த ஏரியாவே ரொம்ப கோல்டனாக ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். இப்போ நம்ம ஐகான் சியாம் அப்படின்ற ஒரு மால்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் நிறைய ஷாப்பிங் அதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். உள்ளே வந்தோடனே மினி பெங்களூரு ஏர்போர்ட்டை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் நிறைய ஷாப்ஸ் அண்ட் ப்ரிட்டி காஸ்ட்லியாகவே ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த வாட்டர் ஷவர் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. தென் உள்ளே போக போக யூ ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு எக்ஸ்ப்ளோர். எஸ்பெஷலி நல்ல க்ளீன் அண்ட் ஹைஜீனாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா, அதுவும் அத்தென்டிக்கான தாய்லாந்து டிஷ்ஷஸ் எல்லாம் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா யூ மஸ்ட் கம் டு திஸ் பிளேஸ் ஐகான் சியாம். அண்ட் நிறைய மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் அண்ட் ப்ரான் மோமோஸ் டம்ப்ளிங்ஸ், நிறைய ட்ரைட் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் ட்ரை ஃப்ரூட் ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸ் கொடுப்பாங்க. யூ கேன் அட்லீஸ்ட் ட்ரை தட் சாம்பிள்ஸ் ஆல்சோ. அண்ட் நாங்கள் இங்கே இந்த கோகோனட் ஐஸ்கிரீம் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சாப்பிட்டதுலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வி ஆல்சோ ட்ரைட் ப்ரான் பட் தாய், இந்த ஒரு டிஷ் வந்து. ஸோ இங்கே நிறைய ஃபுட் பிளேசஸ் டு எக்ஸ்ப்ளோர் நிறையாவே இருந்துச்சு. அண்ட் அகெயின் வி ஹவ் ட்ரைட் தட் கோகனட் திங், ரொம்ப நல்லா இருந்தனால திஸ் டைம் வி வென்ட் வித் மேங்கோ ஃப்ளேவர். அண்ட் இது வந்து தாய்லாண்டோட சம் ஸ்பெஷல் ஃபுட்ஸ், ஸ்கார்பியன்ஸ், சென்டிபீட்ஸ், கிராஸ் ஹோப்பர், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இன்செக்ட்ஸில் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப வியர்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பிளேட்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது. பட் பீப்புள் அங்கே சாப்பிட்றதையும் நான் பார்த்தேன். ஸோ இட்ஸ் பார்ட் ஆஃப் தேர் கல்ச்சர். ஸோ நம்ம இதில் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அண்ட் லாட் ஆஃப் டெண்டர் கோகோனட்ஸ். இந்த ஊரில் ஃப்ரூட்ஸ் எஸ்பெஷலி ரொம்பவே நல்லா இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் த மேங்கோஸாக இருக்கட்டும், வாட் எவர் த டேஸ்ட் ஆர் அல்டிமேட். அண்ட் எஸ், திஸ் இஸ் வாட் ஐ செட். நாங்கள் வந்து மேங்கோவில் ட்ரை பண்ணியிருந்தோம். அண்ட் மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் ஆல்சோ. மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் இஸ் ஸோ குட், உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அண்ட் வி வென்ட் ஃபார் சம் ரோமிங், நாட் ஷாப்பிங், நாட் அட் ஆல் ஷாப்பிங். ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக ஃபீல் ஆச்சு. அண்ட் மோர் ஓவர் இந்த திங்ஸ் எல்லாமே நம்ம ஊர்லேயே கிடைக்கும். அதனால நாங்கள் எதுவுமே பெருசாக ஷாப்பிங் இங்கே பண்ணல.
நிறைய க்ரோஷே திங்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் இங்கே இப்போ ரொம்ப பாப்புலர் போல். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து ஒரு இன்சைட் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் உங்களால் பார்க்க முடியும். ஐ திங்க் இட்ஸ் இந்த பேஸ்மெண்ட் ஃப்ளோர் நினைக்கிறேன். இது வந்து ஒரு டூப் மாதிரி, பட் எவ்ரிதிங் இஸ் மினிமல் அண்ட் குட், ரியலி குட்.